வணக்கம். கேலக்ஸி நேயர்களுக்கு நான் உங்கள் சதகத்துல். இந்த கற்க கசடர் நிகழ்ச்சியில் நாம் இன்னைக்கு ஒரு அடிப்படையான விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு விருப்பப்பட்டேன். ஏன்னா சமீப காலமாக ஒரு நெகட்டிவ் விமர்சனம் வழக்கம் போல் இன்னைக்கு எஜுகேஷன் அப் டு டேட் இல்லை. ஏன்னா அது ரொம்ப பழைய சிலபஸாக இருக்குது, பழசாகவே இருக்குது. இன்னைக்கு உள்ள லேட்டஸ்ட் விஷயங்கள் ஸ்கூல் காலேஜில் இல்லை. அதனால பிள்ளைகளுக்கு லேட்டஸ்டான விஷயங்கள்லாம் தெரிய வரல அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இந்த குற்றச்சாட்டை சொல்லக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா யாருமே அகடமிஷியன் கிடையாது. அவங்க எல்லாருமே வேற ஏதோ ஒரு வகையில் பிரபலங்களாக இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு சொல்றது ரொம்ப எளிதாக இருக்கு. எந்த அகடமிஷியனும் இந்த குற்றச்சாட்டை சொல்ல மாட்டாங்க. அதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். பொதுவாக இன்னைக்கு அது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, அது மெடிக்கலாக இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும், ஃபார்மசிட்டியாக இருக்கட்டும், பாராமெடிக்கலாக இருக்கட்டும், என்னவாக இருக்கட்டும், இன்னைக்கு அப் டு டேட் இல்லை. லேட்டஸ்ட் விஷயங்கள் யூனிவர்சிட்டி காலேஜஸில் சொல்லி கொடுக்கப்படுவதில்லை அப்படிங்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு அப்படிதான் இருக்கும். அதான் ரியாலிட்டி. ஏன்னா ஃபண்டமெண்டல் விஷயங்கள் தான் கல்லூரிகளில் சொல்லிக் கொடுக்கப்படும். ஃபண்டமெண்டல் விஷயங்கள் தான் அத்தியாவசியம். எந்த அளவுக்கு ஃபண்டமெண்டல்ல ஸ்ட்ராங் நாலேஜ் இருக்கோ அதுதான் அதற்கு பிறகு அவங்க படிப்பாகட்டும், வேலையாகட்டும், எதுவாகட்டும் அதுக்கு உபயோகப்படும். எல்லா படிப்புலையுமே குறைந்தபட்சம் 80% ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லி தருவாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 20% லேட்டஸ்டாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கான அறிமுகங்கள் கொடுக்கப்படும். இப்படிதான் கரிக்குலம் சிலபஸ் செட் பண்ணுவாங்க. அதன் மூலமாக பிள்ளைகள் தான் அடுத்தடுத்து என்ன வேணும் அப்படிங்கிறத கற்றுக்கொள்வாங்க. என்ன அப்படின்னா எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டே விஷயம் தான். ஒன்று அகலம், ரெண்டாவது ஆழம். எந்த அளவுக்கு ஆழமான கல்வி இருக்குதோ, எந்த அளவுக்கு ஆழமான புரிதல் இருக்குதோ ஃபண்டமெண்டல்ல, அந்த அளவுக்கு அவங்க உயரங்களை தொட்டுக்கிட்டே போக முடியும், இயல்பாக, ஏதுவாக. ஸோ அந்த உயரங்கள் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ரேடியஸ் ரொம்ப அதிகமாகும். எவ்வளோ உயரத்துக்கு போகிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த ரேடியஸ் பார்வை விரிவடையும். இதுதான் எஜுகேஷனுடைய தத்துவம். அதனால ஃபண்டமெண்டல் நாலேஜில் சவுண்ட் நாலேஜ், சரியான புரிதல், ஆழமான புரிதல் அவசியம். அதனால எல்லா கல்லூரிகளிலுமே எல்லா படிப்புகளிலுமே ஃபண்டமெண்டலை தான் ஸ்ட்ராங்காக சொல்லிக் கொடுப்பாங்க. புதிதாக வரக்கூடிய விஷயங்களுக்கான அறிமுகங்கள் எல்லா இடத்துலையுமே எல்லா பள்ளிகளிலுமே கொடுத்துருவாங்க. இது ஏன் அப்படின்னு சொன்னா, பொதுவாக எஜுகேஷன் இது ஒரு ரெடிமேடு சட்டை தைக்கிற கம்பெனி இல்லை. நேராக போனமா சட்டையை தைச்சோன்னா வாங்கி எனக்கு தேவையானதை மாட்டிக்கிறது மாதிரி இல்லை. அப்படி அல்ல. நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் இன்னைக்கு நாளைக்கு மார்க்கெட்ல என்ன தேவையோ அதற்கு தேவையானதை மட்டும் சொல்லி கொடுக்கக்கூடியது அல்ல. அப்படி இருந்ததுன்னு சொன்னா திரும்ப ரொம்ப சீக்கிரமே அது பழசாயிரும். அடுத்த அப்டேட் வரும்போது பையங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ அவனுக்கு என்ன சொல்லி கொடுப்போம்னு சொன்னா, படிச்சு முடிச்சுட்டு அவன் என்ன தேடணும், அவன் தேட வேண்டிய விஷயம் என்ன, அதற்கான கீவேர்டு என்ன, கீவேர்டு அவனுக்கு தேவை, அவன் எதை நோக்கி பயணிக்க வேண்டும், எதை தேட வேண்டும், எப்படி தேட வேண்டும்ங்கிறது அந்த கீவேர்டை சொல்லி கொடுத்துட்டோம்னா என்ன தேடணும், எங்க தேடணும், எப்படி தேடணுங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருவோம். இதுதான் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம். அதனால நீங்க என்ன கோர்ஸ் படிச்சாலுமே அதுல ஃபண்டமெண்டல்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிக் கொடுப்பாங்க. அதுல இருந்துதான் மாணவர்கள் அடுத்தடுத்த புரிதலுக்கு நகர்ந்து போவாங்க. சமீபத்தில் சில காலேஜுகளில் இன்ஜினியரிங் தான் எப்போதும் குறை சொல்லுவாங்க. அவங்களுக்கு குறை சொல்றதுக்கு முதல்ல கிடைக்கிறது இன்ஜினியரிங் தான். இன்ஜினியரிங்ல லேட்டஸ்டா உள்ள விஷயங்கள் இல்லை, இது படிச்சா அது தெரியல, அது படிச்சா இது தெரியலன்னு சொல்லுவாங்க. அதே பதில் தான். எல்லாத்தையும் காலேஜில் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. என்ன, ஒரு ரிசர்ச் லேப்ல நடந்த ரிசர்ச் அவுட்டை அதனுடைய ஃபைண்டிங்ஸை காலேஜில் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அந்த ரிசர்ச் லேப்ல தான் கற்றுக்கணும். காலேஜில் அந்த ரிசர்ச் லேபுக்கு எப்படி போறதுங்கிறது தான் சொல்லிக் கொடுப்பாங்க. போனதுக்கு பிறகு அவங்க தான் அங்கே என்ன நடக்குதுங்கிற விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அது என்ன படிப்பாக இருந்தாலும் சரி. இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பெரிய லெவலில் இருக்கு. என்ன, 5G மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். காலேஜில் நீங்கள் படிக்கிற 2G தான். நீங்கள் படிச்சுட்டு வரும்போது 2G படிச்சுட்டு வருவீங்க, அது 7G 8G அன்னைக்கு வந்துடும் சொல்றாங்க. எத்தனை G வந்தாலும் சரி, எந்த G வந்தாலும் சரி, நமக்கு ஃபண்டமெண்டல் தெரிந்தால் மட்டும்தான் அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியும். 2Gனா என்னன்னு தெரிஞ்சாதான் நீங்க அடுத்து வரப்போற 7Gனா என்னன்னு புரிஞ்சுக்கவே முடியும். இல்லைன்னா அது புரியவே புரியாது. அதனால எந்த கல்லூரிகளில் சேர்ந்தாலும் சரி, பிள்ளைகள்கிட்ட என்ன
புதுசா இது வந்திருக்கு, இதை கத்துக்கோ அதை கத்துக்கோன்னு சொல்லி ப்ரெஷரைஸ் பண்ணாதீங்க. அவங்க ஃபண்டமெண்டலை கத்துக்கட்டும். அதற்கு பிறகு அந்த ஃபண்டமெண்டலை வச்சுட்டு என்ன தேவையோ அதை அவர்கள் சரியாக கற்றுக்கொள்வார். ஸோ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன தேட வேண்டும் அப்படிங்கிற அந்த கீவேர்டை நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். ஸோ பிள்ளைகள் வந்து அதற்கு அடுத்து அந்த நாட்டை பிடிச்சி எங்கெங்கே போகணுமோ போயிடுவாங்க. அதனால நீங்கள் அதை பற்றி எந்த விதமான ஒரியும் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. புதுசாக இது வந்திருக்கு, புதுசாக அது வந்திருக்கு, அதனால இந்த காலேஜில் சிலபஸ் மோசம், அந்த யூனிவர்சிட்டியில் சிலபஸ் மோசம், சிலபஸ் ரொம்ப பழசாக இருக்கு அப்படிங்கிற கவலையெல்லாம் விட்டுருங்க. அதை நாங்கள் பார்த்துக்கிறோம். நிச்சயமாக பிள்ளைகளுக்கு சரியான கீவேர்டு கிடைக்கும். அவர்கள் சரியான பாதையில் பயணிப்பாங்க, சரியான வெற்றியை அடைவார்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.